Hi, இந்த வீடியோவில் Tier by Physics Unit 2 Probability Distributionல Binomial Distribution, Gaussian and Poisson Distribution தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது வந்து Binomial Distributionோட ஃபார்முலா P of x is equal to x NCX Px Q power n minus x. இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ரிப்பீட்டடாக பார்க்கும்போது ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர்ட் ஆகிடும். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இது வந்து கண்டினியூஸ் கிடையாது, டிஸ்கிரீட்டான வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல பி கியூ அண்ட் தென் என் எக்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். பி வந்து சக்ஸஸ், கியூ வந்து ஃபெயிலியர். இப்போ எய்தர் பி கொடுத்துட்டு கியூ கேட்டாங்க அப்படின்னா பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல பியோட வேல்யூ போட்டு அதோட 1ஓட மைனஸ் பண்ணோம்னா கியூவோட வேல்யூ வந்து கிடச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்லேயே இருக்கும், நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் என் வந்து டோட்டல் நம்பர்ஸ். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 3 க்ரைட்டீரியா இருக்குதுங்க. க்ரைட்டீரியா என்னது அப்படின்னா த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஆர் ட்ரையல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், அதாவது என் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஈச் அப்சர்வேஷன் ஆர் ட்ரையல் வந்து இண்டிபெண்ட். இப்போ ஒரு தடவை நான் ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் ரோல் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைம்ஸ் 2 தடவை ரோல் பண்ணுறேன்ல, அது ரெண்டுமே இண்டிபெண்ட் தான், ஒன்று வந்து இன்னொன்று வந்து பாதிக்க போகிறது இல்லை. ஸோ ஈச் அப்சர்வேஷன் ஆர் ட்ரையல் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் ஃப்ரம் ஒன் ட்ரையல் டு அனதர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா the probability of success, அதாவது ஒரு டைஸை ரோல் பண்ணுறேன், எனக்கு நம்பர் 4 வந்து அதில் விழுகணும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னது 1/6 தான். நான் எத்தனை தடவை அந்த டைஸை வந்து நான் ரோல் பண்ணாலும் n டைம்ஸ் நான் ரோல் பண்ணாலும் அதோட ப்ராபபிலிட்டி 1/6 தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் ஃப்ரம் ஒன் ட்ரையல். நான் ஒரு தடவை தூக்கி போட்டாலும் சரி, எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் சரி, அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/6 தான் இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். A coin toss 10 times, the probability of getting exactly 6 set. The exactly and at least, at most, அதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கேட்க வேண்டியது. அண்ட் ஃபார்முலா என்னது NC of x P of x Q power n minus x. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 டைம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10 டைம்ஸ்னால் என்னோட வேல்யூ வந்து 10 டைம்ஸ். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 6, இதுதான் நம்மளோட கொஸ்டினே. இப்போ கியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட், அதாவது ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட் கிடைக்கணும், அதோட ப்ராபபிலிட்டி என்னது 1/2 தான். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ கியூ கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் பி. இப்போ அதுவும் 1 மைனஸ் 1/2, எனக்கு கியூவோட வேல்யூ 1/2 தான் கிடைக்கும். நம்ம கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 ஹெட்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6. இந்த எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. எனக்கு 6 ஹெட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னுக்கு பதிலாக 10, சி எக்ஸுக்கு பதிலாக 6 இருக்குது 6, பி அண்ட் பியோட வேல்யூ வந்து 1/2 அண்ட் பி பவர் எக்ஸ் வந்து 6 அண்ட் கியூ பவர் n வந்து 10 மைனஸ் 6 அதான் போட்டிருக்கேன். இது முதல்ல எழுதிட்டு இப்போ 10 வந்து C6 வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 10 வந்து 6 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். 10 × 9 × 8 × 7 × 6 × 5, அதாவது 1 2 3 4 5 6 தடவை நான் ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டு டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டூ பி ஆஃப் 1/2 த ஹோல் பவர் 6 இன்டூ கியூவோட வேல்யூ 1/2 த ஹோல் பவர் 4. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் the probability of getting exactly 6 heads. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா if a coin is tossed 5 times, இப்போ 5 டைம்ஸ்னால் என்னோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, n is equal to 5. using binomial distribution find the probability of at least 4 head. இந்த அட்லீஸ்ட் அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி 6 head, இங்கே அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அது பாஸ் மார்க் வந்து 35ன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், நான் எக்ஸாம் நல்லாவே பண்ணலடா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 35 மார்க்ஸ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அட்லீஸ்ட் எனக்கு இதை விட எனக்கு கம்மியாக கிடைச்சிடக்கூடாது, அட்லீஸ்ட் எனக்கு 35 கிடைக்கணும். ஆனால் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு ஆன்சர் சீட் வருது. அப்போ வந்து மார்க் வந்து என்ன இருக்குன்னா 37 இருக்குது. இப்போ 37 இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மார்க்கை வேணாம் எனக்கு 35 போதும்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக கிடையாது. 37 என்ன பண்ணுவோம், வாங்கி வச்சுக்குவோம்.
இப்போ அட்லீஸ்ட்னா அதான் மீனிங். எனக்கு 35 வந்தால் போதும், எனக்கு அதை விட கீழே வேணாம், எனக்கு அதை விட மேலே எனக்கு 37 மார்க் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்றது தான் இந்த அட்லீஸ்ட்டுக்கான மீனிங். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்கும். கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 4 ஹெட்ஸ். இப்போ அட்லீஸ்ட் 4னால் எனக்கு 4 விட மேலே இருந்தாலும் பரவாயில்ல, 4 இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பி ஆஃப் எக்ஸ் greater than equal to 4, அதாவது x equal to 4 இருக்கலாம், 5 வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. இப்போ ரெண்டோட ப்ராபபிலிட்டியும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ p of x is equal to 4 அப்படின்னா ஃபார்முலா என்னது? ncx p of x q power n minus x. இப்போ இந்த இடத்துல n என்னன்னு பார்த்தோம் 5 டைம்ஸ். c of xோட வேல்யூ வந்து இங்கே வந்து 4. இப்போ 5 c of 4, p power xோட வேல்யூ 4 and q power n minus x. இங்கே என்னோட வேல்யூ என்னது அப்படின்னா 5 minus 4 வந்து 1 வந்துடும். ஸோ 1. இங்கே என்ன தான் பார்க்குறோம்? காயின் தான் டாஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 ஹெட் வந்து என்னது அப்படின்னா 1/2 தான். இப்போ பியோட வேல்யூ 1/2 அண்ட் கியூவோட வேல்யூவும் 1/2 தான். அண்ட் 5c4 வந்து எப்படி எழுதணும்னா 5 வந்து 4 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அண்ட் கீழே வந்து 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/2 த ஹோல் பவர் 4 இன்ட்டு 1/2 த ஹோல் பவர் 1 இருக்கும். இதை சால்வ் பண்ணி எனக்கு 5/32ன்ற ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இதோட அப்படியே விட்டுறக்கூடாது, எனக்கு p of 5 கிடைச்சாலே எனக்கு பரவாயில்ல. ஸோ p of x is equal to 5. அதே மாதிரி தான் 5c5 q of 0. இங்கே 0 வந்ததுன்னா n minus xல இப்போ n-ம் 5 தான், x-ம் 5 தான். ஸோ q power 0. அண்ட் 5c5 எழுதியிருக்கோம். அண்ட் p power 5 அண்ட் எனிதிங் பவர் 0 வந்து 1 கிடச்சிரும். இதோட ஆன்சர் வந்து 1/2. இந்த ரெண்டே கடைசியில் என்ன பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணி எழுதணும். p of x is equal to 4 and p of x is equal to 5 ரெண்டே ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் தான் இதோட ப்ராபபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இதுவுமே நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து டிஸ்கிரீட்டாக இருக்கும், கண்டினியூஸ் கிடையாது. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த இடத்துல கவுண்ட் தான் பார்ப்போம். இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடந்தது அப்படின்னா அது வந்து நத்திங் பட் கவுண்ட். இந்த ஃபார்முலா வந்து இதுவும் ஒன்று தான். இந்த ஃபார்முலாவும் இந்த இடத்துல லேம்டா போட்டிருப்பேன், இங்கே வந்து எம் போட்டிருப்பேன். இதுவே நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். இங்கே லேம்டாலாம் வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ e பவர் மைனஸ் m of x by x ஃபேக்டோரியல். இப்போ இந்த இடத்துல எம்ன்றது என்னது அப்படின்னா மீன். எம்னா மீன் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ மீனாக இருக்கலாம், இல்லைனா ஆவரேஜாக இருக்கலாம். கொஸ்டினில் வந்து எம் வந்து டேரெக்டாக ஆவரேஜ் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா n into p வந்து எம்மோட வேல்யூ. எம் வந்து டேரெக்டாக ஆவரேஜ்னு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இல்லை ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கிடச்சிரும். அண்ட் எக்ஸ் வந்து கொஸ்டின்ல இருக்கும், அது நம்ம என்னன்னு கொஸ்டின் பார்த்தா தான் தெரியும். அண்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம். கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்கலாம். அதாவது எப்படின்னா வேரியன்ஸ் என்ன, NPQ வேல்யூ கொடுத்து அதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா m is equal to n into p into q. மூணே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா m கிடச்சிரும். அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம். எம்மோட வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா ரூட் எம் போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிரும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹோம் சோல்டு பை எ பர்சன் இஸ் டூ ஹோம் பெர் டே. அதாவது ஒரு நாளைக்கு 2 ஹோம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 3 homes வில் பி சோல்டு? இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹோம் சோல்டு பை எ பர்சன். இப்போ ஆவரேஜ் எம்மோட வேல்யூ, அதாவது மீனோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. m is equal to 2. அண்ட் கொஸ்டினில் என்ன இருக்குன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 3 homes. இப்போ கொஸ்டினில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டினாலே கொஸ்டின். அப்போ கொஸ்டினில் x is equal to 3யோட வேல்யூ இருக்குது. நம்ம ஃபார்முலா என்ன? e பவர் மைனஸ் m of x by x ஃபேக்டோரியல். ஈயோட வேல்யூ என்னது அப்படின்னா இதாங்க 2.7182. அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா 2.71 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி போடுங்களேன், 2 கிடைக்கும். அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் நான். இப்படி இருக்குல்ல, அது வந்து இப்படி போட்டோம்னா 2 மாதிரி இருக்குல்ல. ஸோ 2.71 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈயோட வேல்யூ வந்து 2.71, ஹோல் பவர் எம்மோட வேல்யூ 2 அண்ட் கீழே எம் வந்து 2 பவர் எக்ஸோட வேல்யூ 3/3 ஃபேக்டோரியல் இப்படி கிடச்சிருக்கு. ஆனால் இதை வந்து சால்வ் பண்ணும்போது 0.180ன்றது ஆன்சர் கிடைக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா
2.7182 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு பவர் வந்து மைனஸில் இருக்குல்ல, இப்போ மைனஸ்னால் 1 அந்த வேல்யூ டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆன்சர். அதை 2 power 3 மல்டிப்ளை பண்ணி by 3 ஃபேக்டரியலால் டிவைட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், suppose the average of number of lines seen on a one-day safari is 5. What is the probability that tourists will see the fewer than 4 lines on next day? அங்கே வந்து எக்ஸாக்ட்லி கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து fewer than 4 lines கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் ஒன் டே வந்து 5. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 5. நம்மளுக்கு கொஸ்டின் என்னது அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் டூரிஸ்ட் வில் சி fewer than 4 lines, அதாவது 4 விட கம்மியான லைன்ஸ் வந்து எது ஸ்பாட்டில் பார்க்குறாங்க அப்படின்றது. இப்போ x is equal to 0, 1, 2, 3. எனக்கு 4 விட கம்மியாக அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ 0, 1, 2, 3. இப்போ இந்த இடத்துல p of x is equal to 0 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் p of x is equal to 1 போட்டு and then x is equal to 2 and then x is equal to 3 இப்படி தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் இது. இப்போ p of x is equal to 0 அப்படின்னா e power minus m m of x by x ஃபேக்டோரியல். இப்போ ஈயோட வேல்யூ வந்து 2.71 பார்த்தோம். இப்போ 2.71 பவர் 5, எம்மோட வேல்யூ 5 அண்ட் எம்மோட வேல்யூ 5 பவர் 0 by x ஃபேக்டோரியல் 0. இப்போ இதோட வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். அண்ட் தேர்ட் ப்ராப்ளம், எ டிரான்ஸ்மிஷன் சேனல் ஹேஸ் அ பர் டிஜிட்டல் எரர் ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேல்குலேட் த ப்ராபபிலிட்டி மோர் தென் 1 எரர் இன் 10 ரிசீவ் டிஜிட்டல்ஸ். இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து 10, அதாவது டோட்டலாக இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து 10, டோட்டலாக 10 கொடுத்துருக்காங்க. இப்போ n is equal to 10, ப்ராபபிலிட்டி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 0.01. இப்போ m கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p இன்ட்டு n தானே m. ஸோ m is equal to இந்த பியையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் 0.1 கிடைக்கும். இப்போ எம்மோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, என்னோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இன்னும் எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா கொஸ்டின்லேயே இருக்கும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் மோர் தென் 1 எரர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, மோர் தென் 1னா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இப்போ e பவர் மைனஸ் m எக்ஸ் பவர் எக்ஸ், e பவர் மைனஸ் m m ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல். இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கிடச்சிருக்க ஆன்சர் தான் இதோட ப்ராபபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். காசியனையும் அதுக்கு இன்னொரு பேர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே நமக்கு எப்படி கிராஃப் வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னா பெல் ஷேப்டு கர்வ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நடுவில் கிடைக்கிறது தான் மீன். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுக்கணும். அந்த ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு 200ன்னு வச்சுக்கோம். 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அளவு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ரேண்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை 30 ஸ்டூடெண்ட்ஸோ எடுத்து அவங்களோட அளவை பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு வைக்கிறாங்களா, அதுதான் வந்து காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் எனக்கு வந்து டிஷர்ட்டோட அளவு இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிறது தான் என்னோட மீன் இல்லைன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு 1 இருந்தது அப்படின்னா டோட்டல் ஏரியா வந்து 1 இருந்தது அப்படின்னா இப்போ இந்த லைனுக்கு இங்கிட்ட இருக்க ஏரியா வந்து 0.5 அண்ட் இங்கிட்ட இருக்க ஏரியா வந்து 0.5. அண்ட் காசியன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா f of x is equal to 1 by sigma root of 2 pi e power minus x minus m the whole square by 2 sigma square. இது வந்து சில புக்கில் இப்படியும் இருக்கும், 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 x minus m by sigma the whole square இப்படியும் போட்டிருப்பாங்க சில புக்கில். அதாவது இந்த சிக்மாவை இந்த ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த 2 வந்து வெளியில் கொண்டு வந்துருப்பாங்க 1 by 2. இந்த இடத்துல எம்னா என்னது, மீன், சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் சிக்மா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். இப்போ இந்த இடத்துல இஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எம்முக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் எம் வந்து 0 ஆயிரும்ல. எப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்மாக இருக்கும் போது, இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த இ பவர் 0 வந்து இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆயிரும்னா 1 ஆயிடும். ஸோ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் சிக்மா பை ரூட் ஆஃப் 2 பை அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபார்முலாவில் என்னால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மியூன்னா ஒன்றும் இல்லை, இந்த மீன் தான் மியூன்னு போட்டிருக்கேன்.
இது வந்து எம்ன்னு கூட எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் எம் பை சிக்மா. எக்ஸ் வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ அது கொஸ்டினில் இருக்கும். அண்ட் ப்ராப்ளம் பார்த்துறோம். இப்போ எக்ஸ் இஸ் அண்ட் காசியன் ரேண்டம் வேரியபிள் வித் அ மீன் 1 and variance 4, find the probability of x is between 5 and 7. இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்குன்னா மீனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எம் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி, எக்ஸோட வேல்யூ வந்து பிட்வீன் 5 and 7. இப்போ 5க்கும் 7க்கும் நடுவில் இருக்க வேல்யூ. இப்போ கிராஃப் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 1ஓட வேல்யூ இருக்கும். இப்போ இங்கிட்ட வந்து 5 அண்ட் இங்கிட்ட தள்ளி தான் 7ஓட வேல்யூ கிடச்சிருக்கும். நம்ம கொஸ்டின் என்னென்னா பிட்வீன் 5 and 7னா இந்த ஏரியா, இந்த ஷேட் பண்ணியிருக்கேன்ல இந்த ஏரியா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1லேருந்து 7 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதில் 5 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இந்த ஏரியா கிடச்சிடும். அதான் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 7 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5. அதனால தான் இங்கே வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 1லேருந்து 7 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதில் இந்த 5 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியா மட்டும் கிடைக்கும். இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் எம் பை சிக்மா. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். 1 பை சிக்மா ரூட் 2 பை இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எம் த ஹோல் ஸ்கொயர் பை 2 சிக்மா ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து சிக்மாவோட வேல்யூ தெரியும், அண்ட் எக்ஸோட வேல்யூ தெரியும், அண்ட் எம்மோட வேல்யூவும் தெரியும். இப்போ எல்லாமே தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் போல், அதாவது கியூ ஆஃப் சம் வேல்யூ, கியூ ஆஃப் 3யோட வேல்யூ வந்து இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்க, டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாவிலே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து நான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதை நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த நோட்ஸில் லேமர் ப்ரெசிஷன், கெமிக்கல் ஷிஃப்ட், டைபோல் இன்ட்ராக்ஷன் வரை தான் இருக்கும். ஸ்பின் லாட்டிஸ் இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு எக்ஸாக்டான நோட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க.